ஓ மை காட் அப்பா, என்ன இடி இது! இதுக்கப்புறமா யாராவது உயிர் பழைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எது எப்படி இருந்தாலும் சரிங்க, எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினாலும் சரி, அந்த காரு உங்கள் உயிரை காக்கலை, இல்லை உங்கள் குடும்பத்தாரோட உயிரை அது காக்கலை அப்படின்னா, இது வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக தான் ஆகிடும். அதற்கு பிறகு நீங்கள் எவ்வளோ காசு பணம் வச்சுருந்தாலும் சரி, அது வந்து என்ன உங்களுக்கு உதவாக போகுது. எவ்வளோ தான் இருந்தாலும் சரிங்க, ஒரு காரோட சேஃப்டி ஃபீச்சர்ன்றது ரொம்பவே முக்கியம். இது கியா செல்டாஸ் வந்து ரீசெண்டாக இந்த ஆன்கேப் சேஃப்டி ரேட்டிங்க்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது கியா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட செல்டாஸ் மாடலை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரோட்டில் சில இடத்துல பார்த்துருப்பீங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அதே மாதிரி நியூசிலாந்து, இந்த 2 கண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த லான்ச் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மாடல்ஸ் தான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஆன்கேப் சேஃப்டி ரேட்டிங்க்கு உட்படுத்தப்பட்டு இந்த 5 டிஃப்ரெண்ட் டெஸ்ட், அதாவது போல் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் ஒயிட் டெஸ்ட்டு, அப்புறம் பார்ஷியல் ஒயிட் டெஸ்ட்டு, அப்புறம் விப் டெஸ்ட், இது மாதிரி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. அது ரிசல்ட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக ஃப்ரண்டில் இருக்கிற பானட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. சைட் பேனல்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு டேமேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓ, இது டாப் வியூ. ஓ, பேனட் பாருங்கள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் half ஆஃப் த திங்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. பட் குவார்டர் பேனல் கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, ஏர்பேக் ரொம்ப சூப்பராக ஓப்பன் ஆகிடுச்சு. கரெக்டான அந்த செகண்ட்ஸில் ஏர்பேக் ஓப்பன் ஆகிடுச்சு. வா, சூப்பர். டிரைவருக்கு மிகப்பெரிய இம்பேக்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது பின்னால் இருக்கிற சைல்டு மாடல் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னு கூட எதிர்பார்க்க சொல்லலாம். இது ஃப்ரண்டல் ஆஃப்செட் டெஸ்ட்டு, ஒரு பக்கம் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒயிட் டெஸ்ட்டு. இது வந்து ஆஃப் சைட் டெஸ்ட், அதாவது ஏதாவது ஒரு பக்கம், அந்த பக்கம் மட்டும்தான் வந்து இடிக்கப்படும். ஓ, வண்டி டிப் டு த டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த வைப்ரேஷன் தெரியுது. ஓ, உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் பாருங்கள். சீட் பெல்ட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாவ், சைட்ஸில் இருக்கிற ஏர்பேக்ஸ் நல்லா ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆப்ளிக் போல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ரோட்டில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ஸு, அப்புறம் இந்த மரங்கள், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ரோட்ஸில் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு இடத்துல போகும்போது நேவிகேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக ஓவர்டேக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி சைடில் அடிக்கும்போது அந்த இம்பேக்ட் ரொம்ப பெருசாக கிடைக்கும். ஓகே, சைடில் அடிக்கும்போது பாருங்கள் கிட்டத்தட்ட பெரிய இம்பேக்ட் இருக்குது. விண்ட்ஷீல்டு கம்ப்ளீட்டாக உடஞ்சிருச்சு. மேலே இருக்கிற டாப் பாருங்கள் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. இது சைடு இம்பேக்ட் டெஸ்ட். ஓ ஓ ஓ ஓ, அந்த ஃப்ரண்ட் டயர் கீழே பாருங்கள். கார் உள்ள கேபினில் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த ஏர்பேக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அது பஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். பட் வா, வண்டர்ஃபுல். கண்டிப்பாக இது 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு வந்து ஒரு டிசர்வ்டான ஒரு கார் தான். சைடு ஏர்பேக்ஸ் பக்காவாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். ஃப்ரண்டில் இருக்கிற டிரைவர்ஸ் ஆஸ் வெல் பின்னால் இருக்கிற பைலட் சைட்ஸ் எல்லாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பெடஸ்ட்ரியன் டெஸ்ட். அது என்ன பெடஸ்ட்ரியன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரைவர்ஸ்க்கும் பின்னால் இருக்கிற ஆட்களுக்கும் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற இந்த பாதசாரிகள்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, சைடில் நடக்கிறவங்க, ரோடு கிராஸ் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு உண்டான சேஃப்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெடஸ்ட்ரியன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை மெஷர் பண்ணுறதுக்கு இது வந்து மற்ற டெஸ்ட் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது கார் மேலே. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதாவது நடந்து போகிற ஒரு ஆள் வந்து கார் மேலே மோதினாங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் நடந்து போகிற ஆள் மேலே மெதுவாக ஸ்லைட்டாக டச் பண்ணாலோ, அது கார் வந்து எப்படி அந்தளவுக்கு அந்த ப்ரெஷரை கிரகிச்சிக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த டெஸ்ட்டு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டான மெட்டீரியல்ஸ் வச்சு செக் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஜஸ்ட் மேலேருந்து ஒரு ஹெல்மெட்டோட பாதி இடிக்கிற மாதிரி, அதே மாதிரி அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு ஸ்பாஞ்ச் எஃபெக்டில் இருக்கிற ஒரு திங்ஸ் இடிக்கிற மாதிரி, அதாவது ஹியூமன் பாடிக்கு சம்மந்தமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் இடிக்கிற மாதிரி. ஸோ அப்படி இடிக்கும்போது அந்த பானட்ஸோ இல்லை அந்த
ஃப்ரண்ட்டில் இருக்கிற பம்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான சைடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது யாராவது மோதுறாங்கன்னா அந்த மோதல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடிக்கிற அந்த நபருக்கு வரக்கூடாது, கார் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில கார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடித்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து போகிற ஒரு பாதசாரி நீங்கள் இடித்த உடனே அவர் ஓங்கி இது பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு கிட்ட வந்து முட்டுவார். ஸோ அப்படி முட்டும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த இம்பாக்டும் வரக்கூடாதுன்றதுனால விண்ட்ஸ்க்ரீன், அதாவது காருக்கு வெளியில் அந்த பானட் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பேக் ஓப்பன் ஆகிற மாதிரி கூட சில கார்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரில் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஆனால் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறது கூட கிடையாது. இப்போ நம்ம பார்த்துக்கிறது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விப்ளாஷ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விப்ளாஷ் டெஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஃபோர்ஸாக வந்து போய் மோதும் போது காரோட சீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைடரோட பேக்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஆனால் இந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட்டு தான், ஹெட் ஆஸ் வெல் நெக்கு. கிட்டத்தட்ட 80% ஆஃப் உயிர் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதனால தான். ஸோ வேகமாக எங்கேயாவது போய் இடிக்கும் போது பின்னால் இருக்கிற சீட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டுவர்ட்ஸ் த பேக் ஆஃப் த ரைடர் இல்லை அந்த பேசஞ்சர் அது மூலிமா தான் வரும். ஸோ தலை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே வந்து பின்னால் போயிடும். ஸோ அப்படி பின்னால் போகாமல் அந்த நெக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கவர் பண்ணும். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது அந்த முதுகெலும்பு உடையிறது அது சம்மந்தமாக வர மற்ற இன்ஜுரிஸ் எல்லாமே வந்து தடுக்கப்படுது. யூரோப் கண்ட்ரீஸில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ஆகுதான். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விப்ளாஷ் ப்ராப்ளத்தால் தான் வருதான். இதனால் வந்து அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து லைஃப் டைம் கூட ஒரு டிசபிலிட்டிஸ் வந்து இல்லை மிகப்பெரிய ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வந்துட்டு தான். பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ தெளிவாக இருக்காங்க, அவங்க மக்கள் மேலே எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அவங்க சேஃப்டி மேலேன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் சொல்லுவோம், ஏஇபின்னு சொல்லுவோம். பின்னாடி ஒரு கார் பாருங்கள், இமீடியட்டாக அதுவே வந்து பிரேக் அப்ளை பண்ணிச்சு. இப்போ நீங்கள் ரியாக்ட் பண்ண அவசியம் இல்லை, காரே வந்து பாருங்கள் ஓகே. ஏன்னா நம்ம ஹைவேஸில் நிறைய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஃபாஸ்ட்டாக கார் முதல்ல இருக்கிற கார் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பின்னால் வந்துட்டு இருப்போம். பட் பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு நிறுத்தியிருப்பாங்க, பட் நமக்கு அது தெரியாது. இதை பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக் பண்ணிச்சு. இது ஆஸ் அ ஹியூமன் நம்ம வந்து இதை ரிசீவ் பண்ணி நம்ம பிரேக் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே அதுவே எல்லாமே பண்ணுச்சு. இது வந்து லேன் சப்போர்ட் சிஸ்டம். ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேனுக்கு நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் கொடுத்துரும். எனக்கே இந்த மாதிரி ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ பாருங்கள் கம்ப்ளீட்டாக அங்கேருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும், அதாவது நீங்கள் லேன்லேருந்து வெளியே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தூக்கத்திலேயே ஓட்டுறவங்க இருக்காங்க தெரியுங்களா, ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரே ஆள் ட்ரைவ் பண்ணிருக்காருன்னா அவரே வந்து மறந்து தானே மறந்து தூங்கிடுவார். இது வந்து மைக்ரோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது இல்லாமல் மற்ற இந்தியன் காரோட சில ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய சில இந்தியன் கார்ஸ் இதெல்லாம். மாருதி சுசுகி எர்டிகா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3 ஸ்டார் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. மாருதி சுசுகி இக்னிஸ் அகெயின் 3 ஸ்டார். ஹுண்டா i20 3 ஸ்டார். டொயோட்டா எட்டியோஸ் செகண்ட் மாடல் கிடையாது, எட்டியோஸ் இது 4 ஸ்டார். ஹோண்டா அமேஸ் 4 ஸ்டார். மாருதி விட்டாரா பிரிசா 4 ஸ்டார். மஹேந்திரா மராஜோ 4 ஸ்டார். ரொம்பவே வந்து சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் கார் அப்படின்னு கூட சொல்லலாம், விச் ஹேவ் ஸ்கோர் ஈவன் 5 ஸ்டார் அப்படின்னு பார்த்தா இந்தியன் மேனுஃபேக்சர் பண்ணது டாடா நெக்ஸான். கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம், ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும். 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. இது இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாருதி வேகனார் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஸ்டார், ஒரே ஒரு 2 ஸ்டார். ஹுண்டாய் சாண்ட்ரோ அகைன் 2 ஸ்டார். டாட்சன் ரெடி கோ, ஓ மை காட், இது என்ன ஒரே ஒரு ஸ்டார், ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டார். ஏன்னா இட் குவிட் சிங்கிள் ஸ்டார். இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஸ்டார் இல்லை ஒரு 2 ஸ்டார்ஸ் வச்சு நம்மளால் எப்படி சர்வை பண்ண முடியும்னு தெரியல. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். மறக்காமல் காரில் ஏறின உடனே முதல்ல சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆட்டோ கிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.